இன்னைக்கு சிடபிள்யூசி சீசன் 6 எபிசோட் 1ஓட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்துட்டு ஆங்கர் வந்துட்டு நிறைய பேரை வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஜாக்லின் வருவாங்க, பிரியங்காவாக இருக்குமோ அப்படின்னெல்லாம். கடைசியில் பார்த்தா ரக்ஷன் மட்டும்தான் ஆங்கர். ஸோ நம்ம ஜட்ஜஸ் எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜும் அப்புறம் வந்துட்டு ஷெஃப் கௌஷிக். தாமப்பா வந்துட்டு இந்த சீசனில் ஜட்ஜா இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அவரோட பையனை வீடியோவுமே ஒன்று போட்டிருந்தாங்க, வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ நிறைய கின்னஸ் ரெக்கார்டு வாங்கியிருக்காரு. அண்ட் இப்போ கூட ரீசெண்டாக பத்மஸ்ரீ விருது கூட அவர் வாங்கியிருக்காரு. ஸோ அதெல்லாமே அந்த வீடியோவில் இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா பேரிங் தான். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நான் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தேன் இந்த மாதிரி எந்த காம்போவை பார்க்குறதுக்கு நீங்கள் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. நான் வந்துட்டு ராமரையுமே லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் இவங்க 2 பேரோட காம்போ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. சவுண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கஞ்சாகர் பண்ணனா தான் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. குரேஷி ஷபானா. குரேஷி எப்போவுமே வந்துட்டு ஃபீமேல் குக்காக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாரு. ஸோ அவருக்கு அதே மாதிரி தான் அமைஞ்சது. டோலி வந்துட்டு பிரியா ராமனை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. புகழுமே வந்துட்டு ஃபீமேல் குக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாரு போல. பட் பாவம் அவருக்கு ராஜு தான் கிடைச்சாரு. ராமருக்கு வந்துட்டு நம்ம சொன்ன மாதிரி லக்ஷ்மி ராமகிருஷ்ணன். ஸோ இந்த காம்போ தான் வந்துட்டு நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதே மாதிரி வந்துட்டு வந்துருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஷரத், அவருக்கு வந்துட்டு உமர். சுனிதாக்கு வந்துட்டு மதுமிதா. ஸோ நம்ம தமிழ்நாடோட ஜாங்கிரி. அடுத்து பூவையர், இவருக்கு வந்துட்டு சௌந்தர்யா, யூடியூபர் சௌந்தர்யா. தங்கதுரைக்கு பார்த்தீங்கன்னா சுந்தரி அக்காஸ். அண்ட் அவங்களோட ஹார்ட் ஒர்க் பற்றி சொன்னாங்க, அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கேட்குறதுக்கே. அண்ட் தங்கதுரை வந்துட்டு ரொம்ப இமோஷனல் ஆயிட்டாரு, அம்மா மாதிரி அப்படின்னு ரொம்ப இமோஷனல் ஆகி நம்ம எல்லாரையுமே வந்துட்டு இமோஷனல் ஆக்கிட்டாரு. சர்ஜினுக்கு பார்த்தீங்கன்னா நந்தகுமார் தான் வந்திருந்தாரு. இன்னைக்கு லான்ச்சிங் எபிசோட் அப்படின்றதுனால வந்துட்டு அட்வான்டேஜ் டாஸ்க் எதுவுமே இருக்குல்ல, பட் ஹிண்ட்ரன்ஸ் மட்டும் இருந்துச்சு. ஸோ இவங்க என்னெல்லாம் சமைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஞ்சாகர் பண்ண வந்துட்டு உப்பு கறின்னு ஏதோ அந்த சிக்கனில் செஞ்சிருந்தாரு. அதுக்கு பெருசாக கமெண்ட்ஸ் எல்லாம் எதுவுமே வரல. பிரியா ரமன் பார்த்தீங்கன்னா ஏதோ அம்ரிஸ்ட்ரி குல்ச்சே, பன்னீர் புர்ஜி, இம்லி சட்னி அண்ட் பான் லஸ்ஸி அப்படின்னு எல்லாம் ஏதோ பண்ணியிருந்தாங்க. அது எனக்கே பார்க்கறதுக்கு பயங்கர அப்பிடைசிங்காக இருந்துச்சு. மதுமிதா வந்துட்டு அத்தோ வித் முட்டை பேஜோ பண்ணியிருந்தாங்க. அதுக்குமே நல்ல கமெண்ட்ஸ் தான் வந்துச்சு. உமர் வந்துட்டு காஷ்மீரி மட்டன் யக்னி அப்படின்னு ஏதோ பண்ணியிருந்தாரு. சுந்தரியக்கா வந்துட்டு அவங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷான ஃபிஷ் ஃப்ரை, ரைஸ், அப்புறம் மீன் குழம்பு இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஷபானா வந்துட்டு கேரளா ஸ்டைலில் வந்துட்டு கீ ரைஸ், ப்ரான் ஃப்ரை, அப்புறம் வந்துட்டு அந்த பைனாப்பிள் ரோஸ்ட் அப்படின்னு ஏதோ பண்ணியிருந்தாங்க. அது பார்க்க சீரியஸாகவே சூப்பராக இருந்துச்சு. லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா ட்ரை கலர் ரைஸ், அவங்க கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்டாக இன்னோவேட்டிவாக ரொம்ப இதாக யோசிச்சிருந்தாங்க. ராஜு வந்துட்டு ஊன் சோறு வித் காட்டு நெல்லிக்காய் கோழி வறுவல் அப்படின்னு ஏதோ பண்ணியிருந்தாரு. சௌந்தர்யா வந்துட்டு பார்த்தீங்கன்னா மிரப்பக்காய சிக்கன் ஃப்ரை அப்படின்னு ஏதோ பண்ணியிருந்தாங்க. நந்தகுமார் பார்த்தீங்கன்னா கேரட் ஆன் த சாயில், அது பார்க்குறதுக்கு சீரியஸாகவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இவங்க பண்ண டிஷ்லலாம் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சது, எது பார்த்தோன்னே பயங்கர அப்பிடைசிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் இந்த எபிசோடில் வந்துட்டு காமெடியே இல்லை, போராக இருந்துச்சு அப்படின்னாலாம் சொல்கிறதுக்கு இல்லை. ஓரளவுக்கு காமெடி இருந்துச்சு, ரொம்ப காமெடினாலாம் சொல்ல முடியாது. பட் ஓகே, நான் வந்துட்டு போராக இருக்குமோ அப்படின்னலாம் நினச்சேன். பட் இல்லை, ஓகேவாக தான் இருந்துச்சு. அண்ட் நம்ம நிறைய பேர் வந்துட்டு சௌந்தர்யா வர்சஸ் சுனிதா அப்படின்னலாம் நிறைய சொல்லிட்டு இருந்தோம். ஸோ நான் வந்துட்டு அவங்க 2 பேர் எதாவது பேசிப்பாங்களா என்னென்னலாம் பார்த்துட்டு இருந்தேன். பட் அவங்கள மோஸ்ட்டாக ஒட்டுக்கா காட்டவே இல்லை. ஸோ உங்களுக்கு இந்த எபிசோட் எப்படி பிடிச்சதா, இல்லை போராக இருந்துச்சா, காமெடியாக இருந்துச்சா அப்படின்றத வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.